2013 வந்து காஞ்சரிங் படத்தை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. உலகம் ஃபுல்லா மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம். அதுக்கப்புறம் அதோட செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு சொல்லி ஒரு காஞ்சரிங் சீரீஸே வந்து பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் காஞ்சரிங் யூனிவர்ஸ்ன்னு சொல்லி நன்னு, அப்புறம் அனபெல், இப்படி வந்து பல படங்களை வந்து யூனிவர்ஸ்குள்ள கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எல்லாத்துலயுமே ஒவ்வொரு பார்ட் வச்சாங்க. நன்னு 2 பார்ட் வந்துச்சு, அனபெல் வந்து ஒரு 3 பார்ட் வந்துச்சு. அந்த மாதிரி காஞ்சரிங் சீரீஸ்ல இது 4வது பார்ட். படத்தோட கதை என்னன்னா 1964ல எட் அண்ட் லாரன் வாரன் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து எக்ஸாய்சம் பண்ண போறாங்க, அதாவது பேய் ஓட்டுறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு மிரர் இருக்கு, அதாவது ரொம்ப ஒரு பால்டர்கிஸ்ட் மிரரு. அதை வந்து இவங்க வந்து பாக்குறாங்க, போய் அதை கண்ணாடி தொடுறாங்க. இவங்க ஆல்ரெடி பிரெக்னென்டாவே இருக்காங்க, அதனால லேபர் பெயின் வந்துச்சு. உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் சில அமானுஷ்ய சதிகளை இவங்க பாக்குறாங்க. ஆனா வந்து அவங்க குழந்தை வந்து பிறந்தோடனே வந்து கொஞ்சம் இறந்து பிறக்குது. அப்ப வந்து திருப்பி அந்த குழந்தைய வந்து இவங்க வாங்கி இது பண்ணும்போது திருப்பி அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுது. ஒரு 20 வருஷம் கழிச்சு திருப்பி அந்த மிரர் இன்னொரு வீட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இவங்க எட் அண்ட் லாரன் வாரன் வந்து அந்த வீட்டுக்கு வந்து எப்படி போனாங்க, அதுதான் மீதி கதை. சரி, இது பாத்தீங்கன்னா காஞ்சரிங் சீரீஸ்ல வந்து இது 4வது பார்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கான பார்ட் இது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு பயங்கர அட்டகாசமான படம். ஆனா நம்ம பல படங்கள் அந்த மாதிரி பார்த்தங்காட்டி நமக்கு ஒரு அவ்வளவு கொஞ்சம் நல்ல படம், நல்ல ஒரு ஹாரர் மூவி. அதுக்காக செகண்ட் பார்ட் வந்து வந்தது க்ரூக்கட் மேன் அப்படின்னு சொல்லி வந்தது. அது வந்து சுமார் தான். க்ரூக்கட் மேன் தான் செகண்ட் க்ரூக்கட் மேன் அப்புறம் இன்னொரு வரும். அதுக்கப்புறம் அது என்ஃபீல்டு கேஸ் யூகே. அது அதுக்காக தேர்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா டெவில் மேட் மீ டு இட்னு ஒன்று வந்துச்சு. அது ஒரு டம்மி படம் தான் நினைக்கிறேன். என்ன சொல்றேன், அதை விட இது டம்மி படம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஹாரர் படமா இல்ல ரொமான்டிக் டிராமா, ஃபேமிலி டிராமாவான்னு சொல்லி யோசிக்க வேண்டிய இருக்கு. வரமாட்டேது வந்து அப்படின்னு சொல்லி ஜாலியா வந்து இப்ப பேய் வரணும்டா, அதாவது பேயோட ஒரே குணம் என்னன்னா அது வந்து கொஞ்சம் பயம், அந்த மாதிரிதான் காட்டுறாங்க. இது வந்து ஓகே தான். ஆனா வந்து பேயே வரமாட்டேது, இவங்க பேசுறான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எட் அண்ட் லாரன் வாரன் என்னன்னா ஒரிஜினலா வந்து ஒரு பல கேஸ் பார்த்தவங்க, எல்லாம் ஹாண்டிங் கேஸ். ஃபேமஸான அமெட்டிவெல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒருத்தர் வந்து காதல சொல்லித்தரனால என் குடும்பத்தை கொண்டேன்னு சொல்லி அத மாதிரி அதையும் டீல் பண்ணவங்க தான் இவங்க. அது இந்த 4th பார்ட் பாத்தீங்கன்னா ஸ்மோக் ஃபேமிலின்னு பென்சில்வேனியால வந்து அங்க அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அவங்க 25 வருஷமா அந்த வீட்லயே அந்த பேய் இருந்திருக்குன்னு சொல்லி நியூஸ் இருக்கு. ஒரிஜினல் நடந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி ஒரு ஃபைல்ஸ்ல இருந்து எடுத்த கதை இது. என்னன்னா இவ எடுத்தாங்க சரி, ஆனா வந்து ரொம்ப இடையில வந்து ஓமன் மாதிரிலாம் வந்து ஏதோ பயங்கரமா வந்துன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அப்படியே டம்மி ஆகி திருப்பி கொஞ்சம் செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போச்சு. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா போச்சு. ஆனா திருப்பியும் கிளைமேக்ஸ் வந்து இந்த கிளைமேக்ஸ் சரியில்லை, நல்லாவே இல்ல. ஒரு இதாவே முடியல. சும்மா என்னமோ ஆனா ஊனா பேஸ்ட் அந்த டூர் போட்டு பயமுறுத்துறானு ஒரு டம்மியும் உண்மையில நடந்துதானா. யூஎஸ்ல வந்து அப்ப வந்து ஒரு பயங்கரமான பேரனாயா இருந்துச்சு. பேய் பயம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி. அதனாலேயே வந்து இந்த கேஸ பத்தி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பென்சில்வேனியால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கேஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அப்ப நிறைய டிவி இவங்க எல்லாம் வந்து இதை கவர் பண்ணாங்க. அதாவது இது வந்து உண்மையில அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்லாங்க, அதாவது கேத்தலிக் சர்ச்ல இருந்தே வந்து சொன்னாங்க இது வந்து ரொம்ப பயங்கரமான பேய் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து அந்த கேத்தலிக் அந்த இதுல படிக்கிறவரு, அதாவது ப்ரொஃபசர் வந்து இது வந்து என்னால நம்ப முடியல இவங்க சொல்றது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. பல இது பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஆனா இவங்க பல பேர் பேய் ஓட்டிருக்காங்க, யூகே வரைக்கும் போய் எல்லாம் ஓட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இவங்க ஃபேமஸான ஆளு. இவங்க இந்த கேத்தலிக் சர்ச் அவங்களோட அனுமதியோட பண்ணவங்க. அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேய் படத்துல வந்து இந்த கிராஸ் ஜீசஸ் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேய் வந்து பயங்கரமா இம்யூனிட்டி வந்து வேற லெவல்ல இருக்கு. பேய்லாம் சில வேலை எரியுது பத்திட்டு போடா இதை காமிக்கிற அப்படின்னு அந்த மாதிரிதான் பேய் நினைக்குது. இது பல படங்கள் நான் பாக்குறேன். எனக்கு என்ன மேட்டர்னா காஞ்சரிங் விட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அட்டகாசம். இதுல வந்து அந்த எட் லாரன் நடிச்சவர் இருக்கு, அவர் தான் அதுலயும் இருப்பாரு, பேட்ரிக் வில்சன். அவர் வந்து அது அட்டகாசமான படம். அது ஸ்லீப் பயங்கரமா சைக்காலஜிக்கலா பயங்கரமான படம். அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் சாலா எடுத்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா இதை வந்து ஒரு காசுக்கு வேண்டி இந்த பேய் படத்தை அடிச்சு விட்டுருக்கு. இந்த காஞ்சரிங் யூனிவர்ஸ்லயே அனபெல் கிரியேஷன் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் அனபெல் ஒன்னு வந்து, அதுக்கு செகண்ட் பார்ட் வந்து அனபெல் கிரியேஷன் செம படம். இது அந்த ஸ்டெப் மேல ஏறறதா, ஸ்டெப்ல அந்த சேர்ல அந்த லிஃப்ட் மாதிரி போகும், அது அட்டகாசமா இருக்கும். அது சூப்பர் படம். அதுலதான் வந்து இந்த சீன்ல வருமா எது கிளாப் கை தட்டுங்க, அதெல்லாம் நல்ல சீன்ல. அது வந்து கிளாப் வந்து அது இதுலயா தெரியல, கேக்குற மறந்துருச்சு. காஞ்சரிங் மாதிரி இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு ஹாரர் வந்துட்டு இல்ல.
இந்த கிளாப் செட்டுங்கெல்லாம் நல்ல ஒரு ஐடியாவா இருந்தது. அதெல்லாம் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ திருப்பி வைக்கிறது இதெல்லாம் பழைய ஸ்டைல், சும்மா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாந்தி எடுக்கிறது ஒரு மாதிரி அந்த வாமிட் பண்றது அது கொஞ்சம் இல்ல. எனக்கு என்ன மேட்டர், பேய் படம் ஏன் வாமிட் இப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. உடல் சகப்பா கருப்பா எடுத்துட்டு ஃபால்ஸ் மாதிரி வந்து என்னது ஏதோ பைப்பு திறந்து பிச்சுட்டு வர மாதிரி. இது வந்து இந்த மாதிரி நடக்குமா உண்மையாலுமே தெரியல. இந்த மாதிரி எவனுமே வாந்தி எடுத்தது இல்ல. டாஸ்மாக்ல சரக்கு அடிச்சவங்க கூட இப்படி எடுத்தது கிடையாது. குடல் கிடல் கிட்னில வெளியே வந்துடும். அடுத்த நாள் பார்த்து சாதாரணமா இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து கண்ணாடி அமைச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப வேஸ்டா இருக்கு. இன்னொன்னு வந்து இதுல ஒரு 3 4 பேய் வருது அந்த வீட்டுக்குள்ள. அது வந்து ஒண்ணு பயங்கர ஹைட்டா கோடெல்லாம் அதை பத்த கொஞ்சம் வந்து ஆறாறு. ஆனா வந்து அது ஒண்ணும் பண்ணல. எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. ஒருத்தன் தான் செட். ஆமா, இது வந்து லைன் வீடா இருக்கு. லைன் வீட்ல பக்கத்து வீட்டுல அவனும் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நடக்குது அங்கதான பேய் இருக்கு, எங்க வீட்டுல இல்லடா. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரிஜினாலிட்டி இல்ல. என்ன ஒரு மாதிரி ஜாலியா படுத்துட்டு இருக்கான பக்கத்து வீட்டுல எல்லாம். இவன் போய் காரை போய் அங்கேயும் முட்டுறான். எவனுமே எந்திரிக்க வீட்டுல இருந்து. அதாவது சும்மா எடுத்து விடுவான்னு சொல்லி எடுத்திருக்கான போல. இது லாஸ்ட் ரைட்ஸ். இது இதோட முடிச்சு தொலைங்க அப்படின்னு. அவர் வந்து கடைசியில அந்த பேய் பொம்மையெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பாரு ரூம்ல. அது வந்து வெளியே இருக்கிறதோ உள்ள இருக்கிறதோ ஏன்னா கொஞ்சம் வந்து புனிதமாக்கப்பட்டனா பேய் இங்க ஆடாதுன்னு சொல்லி பாட்டில்ல வந்து பூதத்தை அடைச்ச மாதிரி சொல்லி அவர் கடைசியில வந்து அந்த சாவியை வந்து மருமகன் கொடுக்காரு. மருமகன் ஏன்டா உன் பிள்ளைல போட்டதுக்கு இந்த பேய் ரூமாட கொடுப்பேன்னு சொல்லி மனசு நினைச்ச வந்து எங்களுக்கு அவன் ஒரிஜினல் என்ன சொல்லியிருப்போம்னா உன் பொண்ணையும் கொண்டு இங்க வெயிடா அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த மாதிரிதான் அது அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த படமே. ரொம்ப வந்து ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் படம். இன்னொன்னு என்னன்னா படம் தியேட்டர் ஃபுல்லு. அது வந்துட்டு ஆனா ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இதா பயப்படனே வந்திருக்காங்க. பயப்பட மாட்டேங்க. நிறைய பேர் வந்து கப்பிள்ஸா வந்திருக்காங்க. இப்ப பயப்படலன்னா அப்புறம் எதுக்கு அவன் கூட்டு வந்தது? அப்புறம் அவனுங்க பின்னாடி உட்காந்து 3 நாய் உட்காந்து படம் ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க. எதுக்கு வந்தானுங்கன்னே தெரியல. அவனுங்களா வீட்டுல போய் பேசுங்கடா கரும்பு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேய் படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வறட்சி இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் படங்கள்லயும் வந்து அந்த அளவுக்கு வரல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிங் ஹர் பேக் வந்துச்சுல, அது சூப்பர் படம். அது வந்து பாத்தீங்கன்னா இதுல டாக் டு மீ அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர். அதாவது ரொம்ப இதுவா போற ஒரு ஆப் பீட் படம் மாதிரி. இதுல வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் ஹாரர் மூவி வந்து ஒரு நல்ல ஹாரர் மூவியே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. டாக் டு மீ தான் லாஸ்டா சூப்பரா வந்துச்சு. இத வந்து இந்த பேய் படங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் பயங்கரமா இருக்காங்க. ஆனா அதை வந்து ஏமாத்துறானுங்க. இது வந்து நல்ல ஒரு பேய் படங்களும் வர மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் இருக்கு. அடுத்ததுனாச்சும் ஏதாவது உருப்படியா இந்த சீரீஸ் யூனிவர்ஸே விட்டுருங்க, தூக்கி வீசிட்டு வேறாச்சும் ஒண்ணு எடுத்து தொலைங்க. இன்னொன்னு வந்து நன்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நாங்க ஒரு பயங்கரமான ஒரு ஏமாற்றம் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு 4 சீன் சூப்பரா இருந்துச்சு. அந்த உள்ளுக்குள்ள வந்து கல்றக்குள்ள வந்து பெல் அடிக்கிறது அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல ஐடியா. பயங்கர ஒரு காத்திக் எஃபெக்ட் வரும். அந்த மாதிரியான ஒரு ஐடியா இதுல இல்ல. ஒரு ஐடியா இல்ல. கண்ணாடியை வச்சு ஒட்டிட்டு இருக்காங்க. கண்ணாடி சும்மா எத்தனை வருஷம் தான் கண்ணாடி வச்சிருப்பீங்க. ஆக்லஸ் ஒரு படம் எல்லாத்துலயும் கண்ணாடி வச்சு ஒட்டிட்டு இருப்பானுங்க. அதுல வந்து சூப்பரா இருக்கு அந்த சீன்லாம். இதுல வந்து இந்த கண்ணாடி எதுக்குன்னே தெரியல, லூஸ் மாதிரி இருக்கு. எவனும் பயப்பட மாட்டேங்க. சரி டெய்லி வருது, ஜாலியா இருக்கு. இவனுங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க, இப்ப முடிஞ்சா பாரு 10 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே ஜாலியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கு படம். தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஒரு பாருங்க.